அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது 13ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் சனிக்கிழமைகளாக சூஸ் பண்ணி சனிக்கிழமை பொலிட்டீஷியனாக வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் தமிழ்நாடு முழுக்க. அவருக்கு புதுசாக பேர்லாம் வேற வச்சாச்சு. அவர் வந்து சன்னின்னு சில பேர் கூப்பிடுறாங்க, சில பேர் சனியன், சனி அப்படின்னு பல விதமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சனிக்கிழமை தான் சனியன் வரும் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க சில பேர். பயங்கரமான மீம் மெட்டீரியலாக உலா வந்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். நம்மளும் போன வீடியோவில் விஜய் அவர்கள் ஏன் சனிக்கிழமையை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரொம்ப ஆழமாக நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணிலாம் பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சனிக்கிழமை வந்து இப்போ பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா, ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் அப்போ தான் லீவ் இருக்கும், அதனால அவர்களுடைய தொண்டர்கள்லாம் வந்து ஸ்கூல் பசங்களாக இருக்கிறதுனால அவங்கெல்லாம் வர்றதுக்கு சிரமம் இல்லாமல் வரணும், லீவ் போட வேண்டாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தொலைநோக்கு பார்வையோடு அவர் வந்து இதை அணுகியிருக்கார். அதனால தான் அவர் சனிக்கிழமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார் அப்படின்றது தெரிய வந்துச்சு. நம்ம சொன்னதை யாருமே நம்பலை, நம்ம கலாய்க்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரான சிடிஆர் நிர்மல்குமார் அவரே சொல்லியிருக்காருங்க. எதுக்காக அப்படின்றது நீங்களே பாருங்க. நாங்கள் வந்து அதுவும் ஸ்கூல் நாள் அன்னைக்கு லீவு, நாங்கள் சனிக்கிழமை தான் 13ஆம் தேதி திட்டமிட்டு அன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ் லீவு நாள் அன்னைக்கு நாங்கள் வந்து அதுவும் ஸ்கூல் நாள் அன்னைக்கு லீவு, நாங்கள் சனிக்கிழமை தான் 13ஆம் தேதி திட்டமிட்டு அன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ் லீவு நாள் அன்னைக்கு எந்த சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. தாவேகா சைட்ல இருந்து அதிகாரப்பூர்வமாகவே சொல்லிட்டாங்க இதுதான் காரணம்ட்டு. இவங்கள நம்மளாம் கலாய்க்க வேண்டாம், அவங்கள கலாய்ச்சிப்பாங்க மக்களே. திருச்சியில் இப்போ விஜய் அவர்கள் வரார் இல்லையா, வரக்கூடிய சனிக்கிழமை. இதுக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை தரப்புல இருந்து 23 நிபந்தனைகளோட இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த 23 நிபந்தனைகளும் தாவேகா தரப்புலேருந்து இன்னைக்கு காலையில் மறுத்துருக்காங்க. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் ஆகி வந்திருக்காங்க. அந்த 23 நிபந்தனைகளில் சிலவற்றை நாம் பார்ப்போம். திருச்சியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய விஜய் அவர்கள் ரோட் ஷோ செல்லக்கூடாது, வாகனத்தில் அமர்ந்தபடியே வர வேண்டும் அப்படின்ற நிபந்தனை. ஆமாம், கண்டிப்பாக அந்த நிபந்தனை அவருக்கு வந்து இருந்தே ஆகணும். ஏன்னா ரோட் ஷோ பண்ணுறேன்ற பேரில் வண்டிக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு அவர் வந்துட்டு இது பண்ணுறப்போ எவ்வளோ அசம்பாவிதங்கள், எவ்வளோ விஷயங்கள் நடக்குது ரோட்டில். சுற்றி இவனுங்க வேற வந்துக்கிட்டு வண்டியை இடிச்சு ஓட்டுறானுங்க, ரோட்டில் இடித்து கீழே விழுறானுங்க, மரத்துலேருந்து பாயிறானுங்க, என்னெல்லாம் பண்ணுறானுங்க. கண்டிப்பாக இந்த நிபந்தனை கண்டிப்பாக தேவையான ஒரு நிபந்தனை தான். அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆள்றானுங்க அப்படின்றது தெரியல. அடுத்த நிபந்தனையை பாருங்க. திருச்சி பிரச்சாரத்தில் விஜய் பின்னால் 5 அல்லது 6 வாகனங்கள் மட்டுமே பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். இதுவும் தேவையான ஒரு நிபந்தனை தான். ஏன்னா 100-150 வண்டியில் வந்துட்டு வீலிங் அடிச்சுக்கிட்டு ஹெல்மெட் இல்லாமல், ஐயோ பார்க்கவே அவ்வளோ பதப்பதப்பாக இருக்குங்க. நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, இந்த அணில்களுடைய குடும்பங்களை யார் பார்த்துக்கிறது, நமக்கே அப்படி பாவமாக இருக்குது, அப்படியே ரொம்ப கருணையாக இருக்குது அவங்களெல்லாம் பார்க்குறப்போ. ஸோ இந்த நிபந்தனையும் கண்டிப்பாக தேவையான நிபந்தனை தான். ஏங்க சீரியஸாக சொல்கிறேங்க, கண்டிப்பாக தேவையான நிபந்தனை தான். உண்மையை தானே சொல்கிறேன்னா, ஏதாவது இல்லாதது சொல்கிறேன்னா, இருக்கிறத சொல்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து மரக்கடை வந்து பிரச்சாரத்தை முடித்துவிட்டு திருவெரும்பூர் நெடுஞ்சாலையில் செல்ல வேண்டும். இதுவும் தேவையான நிபந்தனை தான். மரக்கடையில் இப்போ பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே நெடுஞ்சாலை வழியாக போயிடணும். ஏன்னா ஊருக்குள்ளே போகிறேன்ற பேரில் அங்கெல்லாம் போய் நல்லா கூட்டத்தை கூட்டி மக்களுக்கெல்லாம் பெரும் தொந்தரவாக இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு பதிலாக அப்படியே நெடுஞ்சாலை வழியாக ஏறி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காங்க. இது ரொம்ப அவசியமான ஒரு நிபந்தனை தான் இதுவும். அடுத்த நிபந்தனை என்ன அப்படின்னா, இந்த பிரச்சாரத்தில் திருச்சியில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் 20லிருந்து 25 நிமிஷங்கள் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனையே தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தரப்புல இருந்தே 15 நிமிஷத்துக்குள்ளே பேசி பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் அவங்க சைடில் இருந்து தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 20-25 நிமிஷம் அவங்களுக்கு ரொம்ப தாராளமாகவே போதும். ஸோ இது தேவையில்லாத ஒன்றுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு 15 நிமிஷமே போதும். 15 நிமிஷம் கூட பேசுவாரான்னு தெரியாது. 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கிட்டு போயிட்டாலும் வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு தெரியாது. அடுத்த நிபந்தனை பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுறப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரவே கூடாது, பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையும் விதிச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான நிபந்தனைகள். இப்போ இந்த நிபந்தனை, இப்போ கடைசியாக நான் சொன்ன நிபந்தனையுமே ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு நிபந்தனை. பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்றதும் தேவையான நிபந்தனை தான். இதில் எந்த தவறும் இல்லை. இதுக்கு இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எங்க இந்த நிபந்தனைகளுக்கு யாராவது அழுவாங்களா? இப்போ இந்த நிபந்தனைகளை பார்த்தா ஏதாவது ரொம்ப மோசமாக அப்படியே அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கா? நியாயமான நிபந்தனைகள், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நீங்கள் இருங்க, அவ்வளோதான். அதை மையப்படுத்தி தான் இந்த நிபந்தனைகள் இருக்குது இல்லையா? இப்போ இந்த நிபந்தனைகள் எடுத்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு மட்டும் இவ்வளோ நிபந்தனைகள், எங்களை ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க அப்படின்லாம் அழுகுறானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கார்னர் கிடையாது. இது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு கூட்டம் கூட்டுறாங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னால் காவல்துறை பொதுவாக நிபந்தனைகள் விதிக்க தான் செய்வாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆல்சோ இந்த நிபந்தனைகள்லாம் ஒன்றும் தவறாக இல்லை.
23 நிபந்தனைகளுமே நியாயமான நிபந்தனைகள் தான். நிபந்தனைகள் வச்சுட்டாலே உடனே வந்துட்டு எங்களை அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னா, அப்போ நியாயமான 23 நிபந்தனைகளை பார்த்தாவே உங்களுக்கு அப்படி எரியுது, அப்படி அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுதுன்னா, நீங்கள் எப்படி சட்டத்தை மதிப்பீங்க? நீங்கள் எப்படி ஆட்சிக்கெலாம் வருவேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எப்படி நீங்கள் சட்டத்தை காப்பாற்றுவீங்க? சட்ட ஒழுங்கை எப்படி காப்பாற்றுவீங்க? உங்களுக்கு இந்த நிபந்தனைகளையே நார்மலாக பார்த்து அதை வந்து சரி நல்ல நிபந்தனைகள் தான், தேவையானது தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொண்டர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையை கூறி, இந்த மாதிரி நம்மளுக்கு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையை கூற மாட்டீங்கன்னா, அப்போ நீங்கள் என்னத்துக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க? நீங்கள் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஒழுக்கத்தையே உங்களால் கடைபிடிக்க முடியாது, அந்த நிபந்தனைகளை நீங்கள் வந்து மறுக்கிறீங்கன்னு சொன்னால் என்னத்துக்கு நீங்கள்லாம் வந்தீங்க? அப்படி ஒழுக்கத்தை கூட கடைபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக சிரமமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே வந்து என்னத்தை பேசி என்ன அரசியல் பண்ணி என்னதான் பண்ண போறீங்க? பார்ப்போம் அப்படி என்னதான் பேசுகிறார் அப்படின்ட்டு. இதில் வேற பார்த்தீங்கன்னா அணில்கள்லாம் பயங்கரமான கதறல். விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிட்டாராம். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு நேற்றையிலேருந்து. அதை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் அறிவிச்ச உடனே உதயநிதி அவர்களும் சுற்றுப்பயணம் போகிறாராம். ஏன்டா இப்படி போட்டு உசுரை வாங்குறீங்க? ஏங்க இந்த அட்டவணையெல்லாம் பாருங்கங்க. இதெல்லாம் வந்து ஓவர் நைட்டில் விஜய் அறிவித்த உடனேயே வந்து நம்ம சைடில் இருந்து எல்லாரும் வந்து இந்த அட்டவணையை ரெடி பண்ணி என்னென்னலாம் பண்ணணும், எங்கெல்லாம் போகணுன்ற எல்லா ப்ரோக்ராமையும் டக்குன்னு வந்து போட்டுற முடியுமா? அது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் பெர்மிஷன்லாம் ஈஸியாக கிடச்சிருச்சு. விஜய் அவர்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நெருக்கடிகள் அப்படின்லாம் கடந்து அழுது ஒப்பாரி வைக்கிறானுங்க. முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பொதுமக்களை போய் சந்திக்கலை, கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கான சுற்றுப்பயணம் தான் இது. இது கூட தெரியாமல் இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. எந்நேரமும் திமுகவை கடிச்சு வைக்கணும், எதுக்கு பேசுகிறோம், என்னத்துக்கு பேசுகிறோம் எதுவுமே தெரியாமல் நிபந்தனைகளை பார்த்தா கோவம் வருது. இங்கே பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி நிர்வாகிகளை மீட் பண்ண போகிறத பார்த்துக்கிட்டு ஏதோ பொதுமக்களை மீட் பண்ண போகிறதுக்கு அவருக்கு மட்டும் எல்லா பெர்மிஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்து அழுறானுங்க. யாரா நீங்கள்லாம்? என்ன நடக்குது, என்ன கேமு, என்ன மேட்ச்னு கூட தெரியாமல் இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ வேறு எதுவும் பண்ணிடாதீங்க. அதுதான் ஏன் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது அது ஒன்று தான். ஏன்னா ஒரு மாநாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு வீடியோவில் இவ்வளோ பெரிய வீடியோ அதுக்கு உட்காந்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு பையனோட போராட்டம் இவ்வளோ தூரம் இருந்துச்சு. சுற்றுப்பயணம் சனிக்கிழமை அருவேன்னு அறுக்குறாங்கங்க. ஐயோ அல்லையும் பாருங்க, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. எப்பா எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, உங்ககிட்ட காலை விழுந்து கெஞ்சிரும், எதுவும் பண்ணிடாதீங்க, நம்மளை ஏற்கனவே போட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்குள்ள வந்து சொல்லிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு அப்போ அவங்களுடைய கட்சி. இந்த மாதிரி எந்த கட்சியிலேயாவது நடக்குமா? எப்பா கிரீஸ் தடவுற நிலைமைக்கெல்லாம் போயிடாதீங்க, இந்த மாதிரி மரத்தில் ஏறிலாம் தாவாதீங்க. இவனுக்கெல்லாம் மனுஷங்க கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, கண்டிப்பாக ஏதோ ஒரு மிருகம் தான், ஏதோ ஒரு அஞ்சறிவு ஜீவன் இருக்கக்கூடிய மிருகம் தான். அணிலாக இருக்கலாம், என்னன்னே தெரிலங்க, அங்கிட்டு இங்கிட்டு பறக்கிறானுங்க. எல்லாமே வந்து ஏதோ கண்டிப்பாக இது வந்து மனித இனம் கிடையாது. இவனுங்கள்லாம் கண்ணியத்தோடு இருந்துக்கோங்கப்பா, இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படி இப்படின்லாம் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இவங்களுடைய கண்ணியம் கிரீஸ் டப்பாவுக்குள்ளே தான் இருக்குது. சரி, இவங்களுக்கு மட்டும்தான் நிபந்தனைகள்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம நாட்டோடைய பிரதமருக்கே நிபந்தனைகள் உண்டு, சரிங்களா? இங்கே பாருங்க, இந்த நியூஸை பாருங்கள். சென்னையில் பிரதமரின் ரோட் ஷோ 20 நிபந்தனைகளுடன் போலீஸ் அனுமதி. பிரதமருக்கே நிபந்தனைகள், சரியா? அதில் 1-2 நிபந்தனைகளை பார்ப்போம். பிரதமருடைய ரோட் ஷோவின் போது தொண்டர்கள் பட்டாசு வெடிக்கக்கூடாது, நியாயமான நிபந்தனை. வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் முழக்கங்களை எழுப்பக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க பாருங்க. அடுத்தது அதிமுக காரங்களுக்கு விதிச்ச 23 நிபந்தனைகள் பாருங்க. அதுக்கான நியூஸ் இது. வன்னியர் சங்கம் நடத்தின அந்த சித்திரை முழு நிலவு மாநாட்டுக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி கொடுத்துருக்காங்க. அடுத்தது முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு 52 நிபந்தனைகள். இந்த மாதிரி வந்துட்டு நிபந்தனைகள் எல்லாருக்குமே வழக்கமாக நிபந்தனைகள் விதிக்கிறது தான். இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை, புரியுதுங்களா? இவனுங்க தற்கூரிகள்னு நம்ம இதுக்கு தான் சொல்கிறோம். சும்மா காவல்துறை கிட்ட போயிட்டு நான் வந்து சத்திரம் பேருந்து நிலையத்தில் வந்து பேசணும், எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்க அப்படின்ன உடனே அப்படியா சரி இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன்லாம் கொடுத்துட மாட்டாங்க, புரியுதுங்களா? அடுத்தது வந்துட்டு எனக்கு மரக்கடை ஏரியாவிலேருந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனேலாம் கொடுத்துட மாட்டாங்க. இவங்க யார்? இவங்களுக்கு நம்ம இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்தா என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, இவங்க என்னெல்லாம் செய்வாங்க, அசம்பாவிதம் நடக்குமா நடக்காதா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா வராதா, அந்த இடத்துல பொதுமக்கள் எவ்வளோ கூட வாய்ப்பு இருக்குது, எந்த நேரத்தில் வருவாங்க, எவ்வளோ நேரத்தில் பேசி முடிப்பாங்க, இப்படி எல்லாத்தையுமே உட்காந்துருந்து அவங்க அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு முடிவுக்கு அவங்க வந்து அதுக்கப்புறம் சில நிபந்தனைகளை வச்சு தான் வந்து அந்த அனுமதியை கொடுப்பாங்க. எந்த நிபந்தனையும் இருக்கக்கூடாது, இவங்க போய் கேட்ட உடனே அனுமதி கொடுத்துடணும். இதுதான் ஒரு ஃபாசிஸ்ட் மைண்ட் செட். நான் கேட்டேன்னா எனக்கு நீ தரணும், நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அது ஃபாசிச மனநிலை. இது சட்டத்தையெல்லாம் நான் மதிக்க மாட்டேன், நான் நினச்சதை நான் செய்யணும், எனக்கு அதுக்கு வழி போட்டு கொடுக்குற, இல்லைன்னா நான் உன்னையே ஃபாசிஸ்ட்னு சொல்லுவேன்.
திமுகவை ஃபாசிஸ்ட்னு சொல்லுவேன், எனக்கு எந்த இதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னை ஒடுக்குறீங்க மிதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாரையுமே நான் வந்துட்டு இது ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் ஆக்சுவல் ஃபாசிச மனநிலை. சந்தோஷம். நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போயிட்டு இருக்கேன். ஓ, அப்ப வீக் டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சார் ரொம்ப பிஸியா இருக்கார்ல? ஆமாமா. வாரத்துக்கு ஒரு நாள் போதுமா வாரம் பூரா அவரை பற்றி பேச? இந்த ட்வீட்டுக்கு எவ்வளோ ரூபா வாங்கினாங்களோ தெரியல. அப்போ இவங்களே ஒத்துக்கிறாங்க, ஒரு நாளைக்கு இவர் வந்து பேசிட்டு போனால் ஒரு வாரத்துக்கு நல்ல காமெடியாக இருக்கும், எல்லாருமே அதை வச்சு ஃபன் பண்ணி ட்ரோல் பண்ண போகிறாங்க, அந்த அளவுக்கு ஒர்த்தான கண்டென்ட்லாம் கொடுக்க போகிறாருன்னு இவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் 5 நிமிஷம் தான், மாநாடு 2 மணி நேரம் தான், அதுலேயும் பேசுறது 30-35 நிமிஷம் தான். அதுமாதிரி பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான். ஆனால் முதலமைச்சர் ஆகிறது மட்டும் இவர் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் இவர். அதுலேயும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மக்களே, இடையில ஒரு 2 நாள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசுவாள், அக்டோபர் மாதத்தில் 4ஆம் தேதி 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பார்னா ஊட்டியில் இருப்பார். அங்கே வந்து வெயில் அடிக்காது, குளிராக இருக்கும்ல, அதனால அங்கே மட்டும் 2 நாளைக்கு வெளியில் வர முடியுது, புரியுதுங்களா? வேறு எல்லா இடமும் கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படின்றதுனால அங்கே மட்டும் வந்துட்டு அங்கே ஜில்லுன்னு இருக்குமா, அதனால அங்கே மட்டும் 2 நாள். இல்லை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியும். இந்த லட்சணத்தில் கட்சியை வச்சுக்கிட்டு இவர் வந்து தமிழ்நாட்டை ஆள போகிறாரா? வெயிலை பார்த்து இந்த அளவுக்கு 5 நடுங்குகிறார், சூரியனை பார்த்து 5 நடுங்குகிறார், இவர் வந்து சூரியனை ஒழிக்க போறாராம். இதில் ராஜ்மோகன் அவர்கள் டைலாக்லாம் வேற, சந்திரன் வந்தால் சூரியன் மறையும் அப்படின்லாம். சூரியனை பார்த்து இந்த பயந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்காகனே ஊட்டியில் பேசுறதுக்காக அந்த 2 நாள் ஊட்டியில் மட்டும் ஓகேவா இருக்காரு. என்ன இது? அதாவது எப்படி என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்கணும். அவர் தினமும் வந்தாருன்னா பாருங்க மக்களுக்காக வந்தார் அப்படின்றது. 3 நிமிஷம் வந்து மட்டும் பேசிக்கிட்டு அரை மணி நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு ஒரு போர்டை இப்படி வச்சுட்டு போயிட்டாரோன்னா அதை எடுத்து வீடியோ ரீல்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறது. ஐயோ எங்கள் அண்ணன் இத்தனை கோடி ரூபாயை விட்டுட்டு வந்துட்டார் பாருங்க அப்படின்றது. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்தாலும் மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வந்துட்டு போகிறாரு பாருங்க. அவர் ஒரு நாள் பேசினார்னா அது ஒரு வாரத்துக்கு எல்லாரும் கதற போகிறாங்க, அந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்லாம் வந்து எப்படியாவது போய் முட்டு கொடுக்கணும், தேய முட்டு கொடுக்கணும். வெறும் 15 நிமிஷம் ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டையே ஆண்டுடலாம், நம்ம சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க மக்களே. விஜய் அவர்களுடைய அறிவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தாவேக்காரனுங்க இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா? விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய இந்த காமெடி ஷோஸ், இந்த காமெடி ஸ்டண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவரை சிஎம் ஆக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க, தெரியுதா? அவனுங்களுடைய அறிவு அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத கற்பனை பண்ணி பாருங்கள் மக்களே. சரி மக்களே, இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.